ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைலேஷ்குமார் ஐபிஎஸ் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. திமுகவும் வரலாற்று பழியை சுமக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சீமான் காட்டமாக பேசியிருக்காரு. இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு வழங்குவதா, அதிமுகவோட சேர்த்து திமுகவும் வரலாற்று பழியை சுமக்க நேரிடுமா அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை அவ்வளவு ஈஸியாக யாராலையும் மறந்திருக்க மாட்டாங்க. 2018 வருஷம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்திருக்கு. இதையடுத்து துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. 3000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை 2022 வருஷம் மே 18 முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் நீதிபதி அருணா ஜெகதீசன் சமர்ப்பித்தாங்க. அந்த அறிக்கையில் அப்போதைய கலெக்டராக இருந்த வெங்கடேஷ், தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜி கபில்குமார், சரத்கர், எஸ்பி மகேந்திரன், துணை வட்டாட்சியராக இருந்த சேகர் உள்ளிட்ட 21 பேருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றி வந்துட்டு இருந்தார். இவர் 1993 வருஷம் தமிழக ஐபிஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். காவல்துறையில் 30 ஆண்டுகள் பணியாற்றியதை அடுத்து இவருக்கு சில தினங்களுக்கு முன்பு டிஜிபி பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இந்த நிலைமையில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் மண்ணின் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 14 பேரை கொன்றொழித்த விவகாரத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளில் ஒருத்தரான சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்க திமுக அரசோட செயல்பாடு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அப்பாவி மக்களை கொன்று குவித்த குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு தண்டனை பெற்று தருவோம் அப்படின்னு வாக்குறுதி அளித்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி அவங்கள காப்பாற்றி கொண்டு இருக்கும் திமுக அரசோட போக்கு கடும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தார். தாமிர ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் காவல்துறையினரால் திட்டமிட்டே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத அருணா ஜெகதீசன் ஆணையம் தோலுரித்து காட்டி அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரைத்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இது வரைக்கும் எந்தவித முன்னகர்வையும் செய்யாத திமுக அரசோட செயல் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி வைத்த மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 17 காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைச்சும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மீது கூட குற்றவியல் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசோட செயல் வெளிப்படையான மோசடித்தனம் இல்லையா? கடந்த அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவங்களோட குடும்பத்துக்கு நியாயத்தை பெற்றுத்தர மறுக்கிறது ஏன்னு கேட்டிருந்தாரு. எந்த காவல்துறை அதிகாரி மக்களின் சாவுக்கு காரணமானவர்களில் ஒருவரான அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சுமத்தியதோ அதே அதிகாரிக்கு திமுக அரசு பதவி உயர்வு வழங்குது அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்துதா திமுக அரசு? துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திய 17 காவல்துறையினர் மீது மட்டுமில்லாமல் சுட ஆணையிட்ட அரசு அதிகாரிகள் முந்தைய அதிமுக அரசோட ஆட்சியாளர்கள் வரை எல்லார் மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களோட குரலாக இருக்கிறப்போ அதுக்கு முற்றிலும் நேர்மாறாக செயல்படும் திமுக அரசோட நிர்வாக செயல்பாடு அப்பட்டமான மக்கள் விரோதமாகும்னு சொல்லியிருந்தார். காவல்துறையினரை ஏவி விட்டு மக்களை கொன்று குவிச்ச அதிமுக அரசுக்கும் கொலையாளிகள் என்று தெரிந்தும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மறுக்கிற திமுக அரசுக்கும் என்ன வேறுபாடு? மாநில அரசோட கைகளிலேயே அதிகாரம் இருந்தும் குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருந்தும் அதை செய்கிறதுக்குரிய ஆதரவு மக்களிடமிருந்து விடாப்பிடியாய் செய்ய மறுத்து கொலையாளிகளை காப்பாற்றுறது ஏன் முதல்வர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினேன், மாறாக அதனை செய்ய மறுத்து மக்களை படுகொலை செய்தவர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற துணை போனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னும் அரச பயங்கரவாத நடவடிக்கையில் அதிமுகவோடு சேர்த்து திமுகவும் வரலாற்று பழியை சுமக்க நேரிடும் என எச்சரிக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.